கடந்த 7ஆம் தேதி மாலை அரசலங்குடி அருகே மதுபோதையில் இருந்த இளைஞர்கள் 3 பேர் பள்ளிப் பேருந்தை தாக்கிய விவகாரத்தில் ஏற்கனவே தாமரை செல்வன் கைதான நிலையில் தலைமறைவாக இருந்த ஆகாஷ் போதலூரில் பதுங்கியுள்ளதாக கிடைத்த தகவலின் பேரில் அங்கு சென்ற போலீசாரை பார்த்ததும் தப்பி ஓட முயன்ற ஆகாஷ் நிலைத்தடுமாறி கீழே விழுந்ததில் வலது கையில் வீக்கம் மற்றும் வலி ஏற்பட்டது. ஆகாஷை பிடித்து போலீசார் சீர்காழி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று வலது கையில் மாவுகட்டு போடப்பட்டது. மற்றொருவரான கபிலனும் தனிப்படை போலீசாரால் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் ஆகாஷ் கல்வீசி தாக்குதல் நடத்திய பேருந்தில் பயணித்த மாணவர்களிடம் மன்னிப்பு கேட்டு பேசிய வீடியோவை மாவட்ட காவல்துறை வெளியிட்டுள்ளது. பொதுமக்களிடமும் பள்ளி இருக்கும் குழந்தையிடமும் நான் செஞ்சது மன்னிச்சுங்க. 2 நாளுக்கு முன்னாடி ஸ்கூல் முடிச்சுட்டு வந்த வேணா நானே என் நண்பர்லாம் சேர்ந்து மறைச்சி கல்லால் அடித்து வைப்பெல்லாம் உடச்சி ரொம்ப ரகலை பண்ணிட்டேன். அது குழந்தை எவ்வளோ கஷ்டப்படணும் புரிஞ்சுட்டேன். இப்போ என்னை மன்னிச்சுங்க. இந்த தப்பு நான் வருங்காலத்தை இந்த செய்ய மாட்டேன். தொடர்ந்து ஆகாஷ் கபிலன் ஆகிய இருவரும் சிறையில் அடைக்கப்பட்டனர்.